ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு சொல்லப் போகும் விஷயம் நான் தீர்மானமாக முடிவு எடுத்தது. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன், நீயே வேண்டாம் என்று என்னிடம் வந்து நின்று எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று நீ சொன்னாலும் நான் செய்வதுதான். இது நடக்கப் போவதுதான். இதில் துளி மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட நேரத்தில் நீ எந்த விஷயத்தை கேட்டாயோ அது நடக்கவில்லை என்ற பொழுது உனக்கு அத்தனை கோபங்கள். இப்பொழுதும் என்னை நீ வணங்குகிறாய், நம்புகிறாய். ஆனாலும் உனக்கு என் மீது வருத்தம் இருக்கிறது. இவ்வளவு வேண்டுகிறேன், இவ்வளவு கெஞ்சுகிறேன், ஏன் சாயி கல் நெஞ்சு போலவே இருந்து கொண்டு ஒரு உதவியையும் செய்யவில்லை? இனிமேல் சாய் எனக்கு செய்தாலும் எனக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு நீ வருகிறாய் அடிக்கடி. அதுவே சில சமயம் அப்படியே மாறி சாய் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு பேச்சு. இந்த பேச்செல்லாம் உனக்கு கோபம் வரும் பொழுது, எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், எனக்கு நீங்கள் செய்யும் நேரத்தை எல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் ஏதாவது செய்தால் அது எனக்கு தேவையா என்றும் நீ கேட்கிறாய். தங்கமே, உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அது எந்த ஒரு காலமும் மறந்து விடாதே. என்னவென்றால் தங்கமே, உனக்கு ஒரு நாள் ஒரு பொருள் தேவைப்படும். அது ரொம்ப உனக்கு அவசியமாக இருக்கும். ஆனால் அதை விட இன்னொரு நாள் அதே பொருள் உனக்கு இன்னும் தேவைப்படும். அப்பொழுது அது உனக்கு நான் நிச்சயமாக தருவேன். 100% ஒரு பொருள் உனக்கு தேவைதான் என்று உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் அது நன்றாக இருக்கும் என்று இருக்கும் பொழுது நான் உனக்கு தந்து விடுவேன். சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்திற்கெல்லாம் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற பொழுது, உனக்கு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை தேடும் பொழுது அப்பொழுதுதானே எல்லாம் உனக்கு தேவை. இப்பொழுது உன்னால் சமாளிக்க முடியும் அளவுக்குத்தானே இருக்கிறாய். அதனால்தான் என்னால் முடியவே முடியாது, இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது, நான் கேட்டதை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று உன்னை மீறிய கஷ்டம் வரும் பொழுதுதான் நான் உனக்கு கேட்டதையெல்லாம் தருகிறேன். காரணத்தை புரிந்து கொண்டாயா? ஏனென்றால் சாதாரணமாக இருக்கும் பொழுது உன்னால் உன்னுடைய வாழ்க்கையை சமாளிக்க முடியும். சமாளிக்கவே முடியாத பொழுதுதான் நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன், நீ கேட்டதை எல்லாவற்றையும் தருகிறேன். நான் எடுத்த உடனேயே ஒரு நபரிடம் உனக்கு ஒரு சண்டை பேசி உன்னால் அதை தீர்க்க முடியும். அதற்கு நான் வேறு யார் ரூபத்திலேயே வந்து அவரிடம் சண்டை போட்டு உனக்கு ஒத்துழைப்பாக பேசி நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று வைத்துக்கொள். அப்பொழுது உன்னுடைய தைரியம் எங்கே இருக்கு? தைரியமே இருக்காது. தைரியத்தை விட்டு விடுவார். எப்படியாவது கடவுள் ஏதாவது ரூபத்தில் வந்து உதவி செய்வான், யாராவது உதவி செய்வார்கள் என்று. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், உன்னால் முடியவே இல்லை, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியலை. அப்போதான் நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து உனக்கு உடனே அந்த நிமிஷமே உதவி செய்வேன். அது வரைக்கும் நீ என்ன செய்கிறாய் என்று பார்த்து கொண்டு உனக்கு தெம்புகளையும் சக்திகளையும் கொடுத்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய நம்பிக்கையை இழக்கும் பொழுது அங்கு நான் நிற்கிறேன். இல்லை, உன்னால் முடியும் என்று அப்பொழுதும் நான் உன்னை உற்சாகப்படுத்தி முடியும் செய், உன்னால் அவனோடு போராடி ஜெயிக்க முடியும் என்று உனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறேன். ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளை மிகவும் அதிகமான வாழ்க்கையில் ஜெயிக்கும், படிப்பிலும் ஜெயிக்கும், விளையாட்டிலும் ஜெயிக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு மனதில் கவலை. அப்பொழுது உற்சாகப்படுத்த வேண்டும். ஓடு முடியும் என்று உற்சாகப்படுத்தும் பொழுது அது ஓடி ஜெயித்துவிடும். அதே போலத்தான் நீ வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டு தான் இருப்பாய். இப்பொழுது சில கஷ்டங்கள், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? முடியும் ஓடு என்று உனக்கு நான் தட்டி கொடுப்பேன், உன்னை ஓட வைப்பேன், தானாக ஓட வைப்பேன். அப்பையும் முடியாத பொழுதுதான் கையை பிடித்து இழுத்து நான் ஓடுவேன். உன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு நான் வந்து சேர்ப்பேன். எவ்வளவு பெரிய தைரியமான ஆள் தெரியுமா? இவளால் தான் அவங்க குடும்பமே முன்னேறுகிறது தெரியுமா என்று நான் உன்னை சொல்ல வைப்பேன், மற்றவர்களை சொல்ல வைப்பேன். தங்கமே, மற்றவர்கள் உன்னை பார்த்து இவள் தனி ஆளாக இருந்தாலும், அப்பா, என்ன ஒரு மாதிரியான அவளுடைய மனதில் ஒரு வேகம் இருக்கிறது, ஜெயிக்க வேண்டும் என்று அவள் இரவு பகலும் எப்படி ஓடுகிறாள், தனியாகவே இருந்து பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து அவள் குடும்பத்தை காப்பாற்றுகிறாள்.
என்று சொல்லும் அளவுக்கு, வியந்து பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கையை நான் உனக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுவேன். நான் இப்பொழுது செய்ய போகும் விஷயங்கள் என்ன தெரியுமா? உன்னை மற்றவர்கள் தோற்கடிக்கலாம் என்று நினைத்தார்கள். நிறைய விஷயத்தில் தோற்று போனாய். வாழ்க்கையில், தொழிலில் தோற்று போனாய். வாழும் வாழ்க்கையில் தோற்று போனாய். இருக்கும் இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு உன்னை துரத்தினார்கள். அப்பொழுதும் பரவாயில்லை பரவாயில்லை என்று எல்லாரையுமே அனுசரித்து போனாய். ஆனால் இதற்கு மேல் நான் அப்படியெல்லாம் இருக்க விடவே மாட்டேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் முன்னே யார் துரத்துவது? இருக்கும் இடத்தை விட்டு ஒவ்வொருவரும் சண்டை போட்டு என்னுடைய பிள்ளையை துரத்தும் பொழுது ஒவ்வொரு இடமாக என்னுடைய பிள்ளை மாறி 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 இருப்பதற்கு இடமே இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு சொந்தமான வீடை கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் உட்கார வைத்து எவனும் என்னுடைய பிள்ளையை நீ அங்கு போ, இங்கு போ, அங்கு போ என்று அலக்களிக்க விடாமல், இதுதான் உன்னுடைய இடம், இதுதான் உன்னுடைய வீடு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று நிரந்தரமாக வாழ்க்கையில் செல்வ செழிப்புகளையும், தொழிலில் முன்னேற்றத்தையும், வீடுகளையும் உனக்காக இந்த சாயப்பா நான் நிலையாக தரப்போகிறேன். நீயும் இதுவரைக்கும் எத்தனையோ வீடுகளை மாறி இருக்கிறாய், எத்தனையோ நபர்களிடம் பேச்சு வாங்கியிருக்கிறாய். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் அந்த வீட்டிற்கான பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அந்த வீட்டிற்கு உரிமையாளர் என்னென்ன பேசுவானே, அந்த பேச்செல்லாம் நீ எத்தனை வாங்கியிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருப்பவனு தேவையில்லாமல் வந்து உன்னிடம் சண்டை போடுவாள். நீ பாட்டுக்கே உன்னுடைய வீட்டுக்குள் தான் இருப்பாய். யாருடைய ஒம்புக்கும் போக மாட்டாய். வெளியில் சத்தம் கேட்டாலும் என்னவென்று பார்க்காமல் உன்னுடைய வீடு, உன்னுடைய வேலை, உன்னுடைய குழந்தை, உன்னுடைய துணை, உன்னுடைய அப்பா அம்மா, இப்படித்தான் இருப்பாய். மற்றபடி நீ வெளியில் தேவையில்லாமல் போகும் ஆளும் கிடையாது, வெளியில் தேவையில்லாமல் நின்று பேசும் ஒரு நபரும் நீ கிடையாது. ஆனால் எங்கிருந்து உனக்கு பிரச்சனை வருகிறதே என்று தெரியாமல் பிரச்சனை தானாக வீட்டு கதவை தட்டி வந்து உன்னிடம் சண்டை போடும். நீ சண்டை என்று வந்துவிட்டால் முதலில் பயப்பட்டாய். அப்புறம் இவர்களெல்லாம் உனக்கு பழக்கப்படுத்தி நீயும் சண்டை போட ஆரம்பித்தாய். உன்னுடைய மனதில் இருப்பது, எத்தனை நாள் இவர்களோடு நான் சண்டை போடுவது, எத்தனை நாள் அந்த வீட்டு முதலாளி வந்து என்னிடம் ஒரு நாள் கொடுங்கள் என்று கேட்டால் அவனுக்கு வாய்க்கு வந்தது போல பேசுவான். நான் எப்பொழுது என்னுடைய இடத்தில் உட்காருவேன்? எனக்கென்று ஒரு கோட்டையை நான் எப்பொழுது உருவாக்குவேன்? உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் என்பது எனக்கு தெரியும். சொந்தமான வீடு, சொந்தமான தொழில், இது முக்கியம். ஒரே ஒரு உறவு உண்மையாக இருந்தால் அந்த ஒரு உறவு இருந்தாலே போதும், அவன் பணக்காரன் தான். அதற்கு பிறகுதான் காசு, பணம், நகை எல்லாம். வீடு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவை அவ்வளவு சுலபத்தில் அடைய முடியாது சிலரால். சிலருக்கு அவர்களுடைய புண்ணியத்தால் சுலபமாக அவர்கள் பிறக்கும் பொழுதிலிருந்தே சொந்த வீட்டில் இருப்பார்கள். அதையெல்லாம் மீறி சிலருக்கு கர்ம வினை நடுவில் பூந்து வீடு இல்லாமல் எல்லாம் ஆக்கிவிடும். திரும்பவும் வீடு வாங்குவார்கள், திரும்பவும் வளர ஆரம்பிப்பார்கள். இது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு நிலையான ஒரு இடமே இல்லை, ஒரு நிலையான ஒரு வருமானமும் இல்லை, நிலையான ஒரு உறவும் இல்லை, எதுவுமே உனக்கு நிலையே இல்லை. எல்லாம் எப்படி காத்தில் துணிகள் இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டே இருக்குமோ அதே போல ஆடிக்கொண்டு தான் இருக்கிறது. உன்னுடைய பயமே உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கிறது. என்னுடைய தங்கமே, பயமே வேண்டாம். நான் முடிவெடுத்து விட்டேன். நீ கோபத்தினால் நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள், எனக்கு வேண்டாம் என்று நீ கோபமாக நீ போனாலும் சரிதான். நான் தருவது தான், இதில் மாற்றம் அல்ல. உன்னுடைய கர்ம வினை என்ன இன்னும் இருக்கிறதா? அதை அடித்து துரத்தி உன்னுடைய மனதில் இருப்பதை நான் நிச்சயமாக கர்ம வினையை துரத்தி உனக்கு இன்பமான, நான் என்னென்னலாம் இப்பொழுது சொன்னேன், வீடு, தொழில், உண்மையான உறவு, இது அனைத்தையுமே நிலையானதாக தருகிறேன். சீக்கிரத்தில் உனக்கு மனை ராசி வரும், மனை கிடைக்கும், வீடு கட்ட ஆரம்பிப்பாய். நிச்சயமாக உன்னுடைய தொழிலிலும் உன்னுடைய குடும்பத்திலும் நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்நாள் முழுவதும் போராட்டம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாய். கண்களை விழித்து விடிந்து பொழுதும் சரிதான், இரவு தூங்கும் பொழுதும் சரிதான், அழுகையில் உன்னுடைய மனதை நீ
என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த அளவுக்கு உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறாய். மற்றவர்களை நீ திட்டுவதை விட உன்னை நீயே திட்டிக் கொள்கிறாய். சில சமயம் நீ யாருக்கும் தெரியாமல் என்னவெல்லாம் செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அதை நான் திரும்பவும் சொல்ல நான் விரும்பவே இல்லை. தவறான விஷயத்தை எல்லாம் நீ செய்தாய். வாழ்க்கையில் நான் உன்னை இந்த பூமியில் படைத்தேன். ஆனால் நிச்சயமாக உன்னை கொண்டு நல்லபடியாக உன்னை வாழ வைக்க தெரியும். நான் தான் இந்த பூமியில் உன்னை படைத்தேன். உன்னுடைய அப்பா நான். அப்பா என்கின்ற ஸ்தானம் எவ்வளவு பெரிய ஸ்தானம் என்பது உனக்கு தெரியும். அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை நிச்சயமாக கைப்பிடித்து தூக்கி விடுவேன். கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். ஆனந்த கண்ணீர் வரும் நேரத்தில் இந்த தேவையில்லாத கண்ணீர் வரக்கூடாது. உன்னுடைய அப்பா நான் இருக்கும் பொழுது சதா சர்வகாலமும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த சாய் உன்னோடு மட்டுமே இருப்பேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை அளவைக்க விடவே மாட்டேன். இன்று பிறகு சீக்கிரமாக பார் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக ஏறுகிறாய் என்று. நிச்சயம் நல்லது நடக்கும். நான் சொன்ன இந்த வாக்கை மறந்து விடாதே. சீக்கிரத்தில் அனைத்து சந்தோஷத்தையும் சந்திப்பார். அந்த சந்தோஷத்தில் நானும் உன் கண்ணுக்கு தெரிவேன். சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத் ஓம் சாய்ராம்.